ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரியோட இன்னொரு செக்மெண்ட் தான். ஆல்ரெடி நான் ஒரு செக்மெண்ட் போட்டிருக்கேன். பட் ஆனால் அது யாருமே நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் பிக் பாஸ் ஷோ விட்டு வெளில வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஜாக் பற்றியே கேட்டுட்ருக்கீங்க. இல்லைனா மஞ்சரியோட ஃபேன்ஸ் நம்ம சேனலில் கம்மியாக இருக்காங்களா, இல்லை ஓவராலாகவே மஞ்சரியை தப்பாக பார்க்குறவங்க தான் நிறைய இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஆனால் எனக்கு நான் மஞ்சரியை எப்படி பார்க்குறேன்னா, அவங்க உள்ள விளையாடின விளையாட்டை விடவும் அவங்க அங்கே தமிழுக்காக அவங்க அங்கே சொன்ன குரலோ கவிதையோ எதுவாகட்டும், இல்லை வெளில வந்தப்புறம் அவங்க கொடுக்குற இன்டர்வியூஸில் ஆகட்டும், அவங்க ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிளான பர்சன் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் ஒரு பொண்ணை அவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது அது இன்னுமே ஸ்பெஷல் மூமெண்ட்ஸாக தான் எனக்கு தோணுது. அதனால தான் நான் அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். பட் ஆனால் பிக் பாஸ் விட்டு வெளில வராதவங்களோ, இல்லை மஞ்சரி கொஞ்சம் ஹாஷானவங்க, ரகடானவங்க அப்படிங்கிற ஒப்பீனியனில் இருக்கவங்களுக்கோ மஞ்சரி பற்றி தெரிஞ்சுக்கவோ, இல்லை மஞ்சரி என்ன பேசினாங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்ட்டோ கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடவும், இல்லைனா ஒரு பொண்ணு சொசைட்டியில் ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது அது நல்லா இருந்தால் எடுத்துக்கலாமே அப்படின்னு ஓப்பன் மைண்டாவோ பார்த்தீங்கன்னா மஞ்சரி மேலே உங்களுக்கு கோவம் வராது. அப்படியே இருந்தாலுமே அவங்க அந்த கேமை நல்லா தான் ஆடினாங்க. அவங்களுக்கான வே ஆஃப் ஸ்டைலில் அவங்க ஆடினாங்க அப்படின்னும் போது அது ஒரு சிலருக்கு ரொம்ப ஹாஷாக தெரிஞ்சுது, அக்ரெசிவாக தெரிஞ்சுது. பஜாரின்னு சொல்லி நம்ம சேனலில் கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு சில இடத்துல மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் போடும்போது அந்த பஜாரிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சேனல்லே கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டோடு அந்த கேமை பார்த்தவங்களும் சரி, இல்லை அந்த கேமே முடிஞ்சிடுச்சு, இப்போ அவங்கள ஒரு பொண்ணாக அவங்களுக்கான புரிதலோடு பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களோட ஃபேன்ஸ் மீட்டு அந்த ஃபேன்ஸ் மீட்டில் சொன்ன விஷயங்களையும் எனக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நான் ஷேர் பண்ணேன். பட் ஆனால் அதில் பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ அதை பற்றி எனக்கு தெரியல. பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில நல்ல விஷயங்கள் எங்கேயோ இருக்குன்னா அதை எடுத்து வச்சு பேசுறதுலையோ, இல்லை அதை புரிஞ்சுக்கிறதுலையோ, இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்மளுமே நம்ம லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணால் தப்பில்லையே அப்படிங்கிற புரிதலோடவோ அதை கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும், இல்லை எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வியூஸ் போகுதோ இல்லை, நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், வியூஸ் போகுதோ இல்லையோ, எனக்கு மனசில் பர்சனலாக தோன்ற விஷயங்கள், இல்லை பர்சனலாக கனெக்ட் ஆன விஷயங்கள், இல்லை இது சொசைட்டிக்கு ஏதோ ஒரு இடத்துல, இல்லை நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக, இல்லை ஒரு நல்ல சோஷியல் மெசேஜாக இருக்கும்னா அதை பற்றி பேசுறது எனக்கு பிடிக்கும். அதனால் நான் பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னைக்கான செக்மெண்ட்டில் அவங்க நிறைய பேசினாங்க. முதல்ல தமிழ் பற்றி பேசினாங்க, அப்புறம் சோப்பு பற்றி பேசினாங்க. என்னப்பா சோப்புக்கும் தமிழுக்கும் என்ன சம்மந்தம் கேட்குறீங்களா? ஓகே, நம்ம அதை பற்றி பேசுவோம் டீட்டெயிலாக. அதுக்கப்புறம் இதை பற்றி பேசினாங்க. என்னது, உள்ள பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக, ஐ மீன் பிக் பாஸோட ஃபேனாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, பிக் பாஸில் இருந்த ஒரு சில விஷயங்களே எடுத்து வச்சு அவங்க சோஷியல் மெசேஜாக சொன்னாங்க. இது நம்மளுமே நிறைய இடத்துல பேசியிருக்கோம். ஆனால் அப்போ யாருமே அதை அட்ரஸ் பண்ணலையே. எந்த ரிவ்யூவர்ஸ் கூட அட்ரஸ் பண்ணலை. பிக் பாஸ் ஃபினாலேயும் அட்ரஸ் பண்ணல, பிக் பாஸ் கொண்டாட்டத்துலேயும் அட்ரஸ் பண்ணல. அதுக்கு ஆப்போசிட்டாக வேறு மாதிரி அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணிங்களே. அதுக்குள்ளே இப்படி ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குல்ல, அதையே நீங்கள் அட்ரஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு எனக்குமே ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. இன்னைக்கான செக்மெண்ட்ல மஞ்சரி அந்த விஷயத்தை ஓப்பனா உடைச்சு பேசினதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. பரவாயில்ல, நம்மளுக்கான மைண்ட் செட்டோட தான் அவங்க அந்த கேம்குள்ள யோசிச்சிருக்காங்க. இல்லை அந்த கேமை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் அவங்க மைண்ட்லயே அதுதான் ஓடுது அப்படின்னும் போது அந்த விஷயத்தை அவங்க வாயால கேட்கும்போது இது தானடா நம்ம மண்டைக்குள்ளேயும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, இது வரைக்கும் யாருமே சொல்லவே இல்லையே, அட்லீஸ்ட் இவங்க இப்போயாச்சும் ரிவீல் பண்ணாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. அதனால தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பிக் பாஸ் ஃபேனா இருந்தா அந்த பிக் பாஸ் பற்றி அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஓகேங்களா? இன்னொன்று, அவங்க தமிழ் பேச்சு என் மூச்சு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கேம் ஷோக்குள்ளே வந்தாங்க. அதில் இன்ட்ரோ ஆனவங்க தான் ரெண்டு பேருமே, யார் மஞ்சரியும் அப்புறம் என்ன சொல்கிறது, அப்சல்யூட்லி டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்து சாரோ அப்படின்னு சொல்கிற இடத்துல இவங்க ரெண்டு பேரும் வெளியில் ஃப்ரெண்ட்ஸு, அதனால உள்ளே ஃப்ரெண்டாக கேம் ஆடினாங்க. நிறைய இருக்குது, நிறைய ஒப்பீனியன்ஸ் போகுது. ஆனால் அவங்க ஆல்ரெடி உள்ள முத்துவும் அதை கிளியர் பண்ணியிருப்பாரு, வெளில வந்தப்புறம் மஞ்சரி அதை கிளியர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷோவில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. டோட்டலாக ஒரு 60 பேரும் 30 பேரும் டோட்டலாக பார்ட்டிசிபேட் பண்ணதில் இவங்களும் 2 கண்டஸ்டன்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ், அவ்வளோதானே தவிர பெருசாக ஒன்றும் க்ளோஸாலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும், உள்ள ஷோக்குள்ளே தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரியும், முன்னாடி அந்த ஷோவில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர பெருசாக எந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்லாம் அவங்களுக்கு வெளியில் இல்லை. ஷோக்கு அப்புறம் அது இல்லை, ஷோக்குள்ளே அது கொஞ்சம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல அந்த ஷோ மூலிமா தான் இவங்களும் ஃபேமஸ் ஆனாங்க. அப்படின்னும் போது நம்ம முத்துவோடது நிறைய இடத்துல அவர் கவிதை சொன்னாரா, திருக்குறள் சொன்னாரா, அறம் பாராட்டினாரா அப்படிலாங்கிறத விட மஞ்சரி
மஞ்சரி நிறைய இடத்துல அவங்களுக்கான அந்த தமிழ் டீச்சராக வரும்போதும் சரி, ஒரு சில இடத்துல நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லையுமே அவங்க சொன்ன குரல், கவிதை எல்லாத்தையுமே சொல்லியிருப்போம் அப்படின்னும் போது அது வந்து நிறைய இடத்துல அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி இங்கேயுமே வந்து அவங்களுக்கான கொஸ்டினாக இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான செக்மெண்ட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஜோ மைக்கேல் சார் தான் அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படின்னும் போது இவ்வளோ நாள் ஷோபனா பண்ணாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கூட பண்ணாங்க. இது ரெட் நூனில் தான் நடந்தது, பிஹைண்ட் உட்ஸில் நடக்கல. ரெட் நூனில் தான் செலிப்ரேட்டிங் மஞ்சரி அப்படிங்கிற ப்ரோக்ராமில் ஜோ மைக்கேல் சார் வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து அவங்கள அட்ரஸ் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பேசி என்ன சொல்கிறது, அந்த இன்டர்வியூ கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எங்களுக்கு ஒரு நல்ல புக்கு படித்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த இடத்துல ஷோபனா வந்திருந்தாலே எனக்கு பிடிச்சிருக்கும் ஆங்கரா. பட் ஆனால் ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு சப்போர்ட் பண்ணுறதுன்றது இப்போ கொஞ்சம் வந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒரு ஸ்ட்ராங் ரிவ்யூவராக ஜோ மைக்கேல் சாரை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னும் போது அவர் வந்து மஞ்சரி மேமை வந்து இன்டர்வியூ பண்ணும்போது அங்கே அவங்க எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வேலிடாக அதை அக்செப்ட் பண்ணுற இடத்துல ஜோ மைக்கேல் சாரும் இருந்து அதை லிசன் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லணும். இதுதான் ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன், ஹெல்த்தியான இன்டர்வியூ. ஒரு ஹெல்த்தி சொசைட்டி வரணும்னா இப்படியான கான்வர்சேஷன்ஸ், இப்படியான டிபேட்ஸ் தான் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட புரிதல். ஸோ அப்படி என்னதான்ப்பா அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், தமிழ் அப்படிங்கிற விஷயம்னு வரும்போது இன்னைக்கு தமிழ் பேசுகிறவங்களாம் பூமராக தெரியுறாங்க, இல்லை வெறும் தமிழ் மட்டுமே பேசிட்டு ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த ஒப்பீனியன்ஸையும் அந்த ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு புரிதலையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க தமிழ் தான் நம்மளோட பாரம்பரிய மொழி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சாலுமே தமிழ் தான் வந்து ஸோ அதான் அப்படி சுத்த தமிழில் பேசுகிறவங்களோ இல்லை தமிழில் பேசுகிறவங்களையோ ஒரு விதமாக வந்து என்ன சொல்கிறது, என்னடா இவங்க இப்போ இன்னும் இந்த காலத்தில் அந்த காலத்துலேயே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பூமராக பார்க்குற விஷயம்லாம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னும் போது மஞ்சரி அதுக்கு அழகாக சொல்கிறாங்க, சுத்த தமிழ்னு இல்லை, சுத்த தமிழ், சங்க தமிழ், நீங்கள் இந்த தமிழ்லாம் பேச வேணா, நார்மலாக பேசுகிற தமிழ் பேசினாலே தமிழ் வந்து ஒரு ரிச்சான லாங்குவேஜ் தான். அதில் தான் வந்து என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கான ஃபஸ்ட்டு மொழி தமிழ் அப்படின்னு சொல்கிற இடத்துல நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் வந்து அதை வந்து நம்ம ஒரு லாங்குவேஜை வீட்டில் பேசாமல் இருக்கும்போது தான் அது வந்து வளர்கிறதுக்கான அந்த லாங்குவேஜை வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகுது. அது வந்து என்ன சொல்கிறது, அப்படி ஒரு லாங்குவேஜே இல்லையோ அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நம்ம வந்து அந்த லாங்குவேஜை கொண்டு போயிடுறோம். ஏன்னா அதை நம்ம வீட்டில் பேசுறது இல்லைன்னும் போது நம்ம வீட்டில் தமிழ் பேசினாலே அந்த தமிழ் அழகாக வளர்க்க முடியும் அப்படின்ற இடத்துல அப்படி ஒரு அழகான தமிழை வந்து நீங்கள் ரொம்ப க்ளீனாக சுத்தமாக அப்படிலாம் பேசணும், இலக்கணத்தோட பேசணும்னு அவசியம் இல்லை. ரெகுலராகவே நீங்கள் பேசுகிறன்ற பட்சத்தில் வீட்டில் பேசணும். இங்கிலீஷ்க்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஏன் தமிழுக்கு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற இடத்துல நம்ம தமிழ் தான் பெஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சூப்பராக ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஆமாங்க, வீட்டில் தமிழ் பேசணும் அப்படின்ற நம்ம யூஎஸில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் தமிழ் தான் பேச போகிறோம். இல்லை மதர் டங் வந்து தெலுங்குவாவோ ஹிந்தியாவோ எதுவாகவோ இருந்தால் கூட தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு சில அங்கே இருக்க கம்யூனிகேஷனுக்காகவாது அந்த தமிழை கற்றுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் இங்கே யூஎஸ்ன்னு வர்ற பட்சத்தில் பசங்களுக்கு வந்து தமிழ் ஸ்கூல் வச்சு தமிழ் கற்றுக் கொடுக்குற நிலைமையில தான் இன்னைக்கு வந்து யூஎஸ்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும் போது, ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அஃபிஷியல் லாங்குவேஜா தேவைப்படுது. வீட்டில் பேசுகிற தமிழ் அவங்களுக்கு ஸ்கூல்லையோ அவங்க வந்து காலேஜ் போகும்போதோ இல்லைனா ஸ்கூல் போகும்போதோ ஏன் வெளியில் எங்கேயோ கடைக்கு போகும்போதோ அவங்களுக்கு வந்து அந்த தமிழ் வந்து யூஸ் ஆகிறது இல்லை அப்படின்னும் போது இங்கிலீஷ் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்ற இடத்துல தான் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சாலுமே வீட்டில் தமிழ் பேசணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த யூஎஸ்ல இருக்க இந்தியன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயம்தான். இதை வந்து அவங்க சொல்லும்போது அவங்க யூஎஸ்ன்னு சொல்லலை, நான் இந்த இடத்துல யூஎஸ்லேருந்து பேசுறதுனால இந்த விஷயத்தை வைக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வீட்டில் தமிழ் தான் பேசுவாங்க. அவங்களுக்கு எங்களோட மதர் லாங்குவேஜ் தெலுங்காவே இருந்தாலும் தெலுங்கு அவங்களுக்கு பெருசாக தெரியாது, புரிஞ்சுக்குவாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. பட் ஆனால் தமிழ் வந்து பேசவும் செய்வாங்க. அவங்க வந்து எழுதுறது கொஞ்சம் கஷ்டம், பட் ஆனால் பேசுவாங்க, புரிஞ்சுக்குவாங்க, ரொம்பவே ஃப்ரீயாக பேசுவாங்க. அப்படின்னும் போது நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் நம்மளுக்கான பாரம்பரிய மொழியான தமிழுக்கான இம்பார்ட்டன்ஸை நம்ம வீட்டில் பேசி பழகணும். அதுவே அந்த மொழிக்கு கொடுக்குற ஒரு மதிப்பு தான் அப்படிங்கிற இடத்துல அவங்க அதை அழகாக சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது இப்படி தமிழ் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் சரி ஓகே, நீங்கள் இங்கிலீஷில் நல்ல இங்கிலீஷ் கலந்து தானே பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, ஏன்னா தமிழை வந்து அப்படியே கொண்டு போய் பேசணும் அப்படின்னா ஜனங்களுக்கு ரீச் ஆகிறது வந்து அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூமர் என்னப்பா இப்படி பேசுகிறாங்க அப்படிலாம் இருக்கணும் போது இங்கிலீஷ் வந்து ரீச் ஆகிறது ஈஸியாக இருக்குது. இல்லை ஒரு சொசைட்டிக்குள்ளே அது ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது, இல்லை கரியருக்கான கமர்ஷியல் லாங்குவேஜாக இருக்குது அப்படின்ற இடத்துல நம்ம அந்த இங்கிலீஷோடு சேர்ந்து தமிழை பேசும்போதாவது அந்த மெசேஜை சோஷியலாக கொண்டு போய் சொசைட்டிக்கு ரீச்
பண்ண முடியும்னா அதுக்காக நான் இங்கிலீஷ் பேசுகிறேன். அது கரெக்டு தான். இது ஆல்ரெடி நீயா நானால கூட ஒரு டாபிக் வரும். அப்போது இங்கிலீஷ் வளருது அப்படின்னும் போது தமிழை எப்படி வளர்க்கறது, தமிழை வளர வைக்க முடியாதா? அப்போ இங்கிலீஷ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமா? இப்போ தமிழில் படிக்கிறவங்க, என்ன சொல்கிறது, தமிழ் மீடியம் படிக்கிறவங்க அவங்களுக்குலாம் ஒர்த்தே இல்லையா அப்படிலாம் கேட்டால், கமர்ஷியல் லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜ்னு வரும்போது தமிழுக்கான, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே தமிழுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிட்டே வர இடத்துல இங்கிலீஷ் நம்ம சர்வைவல்கான விஷயமா இருக்கிற பட்சத்தில், ஆனால் தமிழ் நம்மளுக்கான பாரம்பரியமான விஷயமா இருக்கிற பட்சத்தில் அந்த அஃபிஷியலையும் அந்த ஒரு ட்ரெடிஷனையும் சேர்த்து ரெண்டுத்தையுமே சொசைட்டிக்குள்ளே நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும்னா, அதை பேலன்ஸ் பண்ணுற இடத்துல முதல்ல இங்கிலீஷ்குள்ளே அந்த தமிழை கொண்டு பேசணும் போது, நான் ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிறேன் அப்படின்ற இடத்துல அது இங்கிலீஷ் கலந்து சொல்லும் போது அட்லீஸ்ட் அதுக்குள்ள இங்கிலீஷ் கொஞ்சம் இருந்தாலும் அந்த தமிழ்ல நான் சொல்ற திருக்குறள் அங்க போய் சேரும்னா, அந்த தமிழ்ல நான் சொல்ற சோஷியல் மெசேஜ் அங்க போய் சேரும்னா, அதுக்காக நான் இங்கிலீஷை சேர்த்து பேச வேண்டியதா இருக்குன்னு ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்குறாங்க. கண்டிப்பா அதுதாங்க உண்மை. நம்ம தமிழை வளர்க்கணும்னு சொன்னா கூட அதை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருந்து தான் வளர்க்கணும்னா அதுக்கு இங்கிலீஷ் கொஞ்சமாவது கத்துக்கிட்டாதான் முடியும். அப்படின்னா அவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுனால அந்த இங்கிலீஷோட சேர்ந்து அந்த தமிழை வளர்க்க பார்க்குறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க பட்டிமன்றம் அந்த மாதிரிலாம் பேச்சுன்னு போகும்போது அந்த இடத்துல தமிழை தான் அவங்க ஃபுல்லாக பேசுகிறாங்க. அப்படின்னா எந்த இடத்துல எதை எப்படி கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை கொஞ்சம் சொசைட்டியோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னு அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. சரி, ஓகே. அப்படி சோப்பு பற்றி என்னப்பா சொன்னாங்க அப்படின்னா, அகெயின் அந்த ரேசிசம், அந்த கலர் அப்படின்னு வரும்போது இது இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் தான் சோஷியல் மீடியாலலாம். ஏன்னா இவங்க கலரை வச்சு நிறைய பேர் இவங்களுக்கு பிடிக்கல, அவங்க முகம், அவங்க அதெல்லாம் பாடி ஷேமிங்லாம் நடந்திருக்கு வெளியில் நிறைய. அவங்களோட கலரை வச்சு அவங்க பையனையுமே அந்த குழந்தையுமே நிறைய சோஷியல் மீடியாலலாம் ட்ரால் பண்ணிலாம் பேசுறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரும்போது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வாய்ஸும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ப்ளஸ் கலரும் அவங்க அந்த கலர் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது, ஸ்டார்டிங் வெள்ளையாக இருக்கவங்க நியாயமாக இருப்பாங்க, இல்லை வெள்ளையாக இருக்கவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற இடத்துல ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. நம்பினது அவங்களுமே நம்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல ஜோ மைக்கேல் சார் கேட்குறாரு, நம்பினீங்களா, நம்ப வச்சாங்களா அப்படின்னா, அது சொசைட்டியோடது ஒரு விஷயம், அது ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. பட் ஆனால் அந்த கலர் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இந்த வெள்ளையாக இருக்கிறது அப்படிங்கிறது அந்த சோப்பு, அந்த சோப் போட்டு பண்ணால் வெள்ளையாயிடுவோம் அப்படிலாம் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது, அந்த சோப்புங்கிறது ஒரு கிளென்சர்டா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ நாள் ஆச்சா? பட் ஆனால் அந்த சோப்புங்கிற விஷயத்துக்குள்ளே அந்த வெள்ளை கருப்பு அந்த கலர்லாம் இல்லை. திராவிடத்தோட கலரே ஃபஸ்ட்டு மாநிறம் தான் அப்படின்னும் போது அதுதாங்க யதார்த்தம். நம்மளோட முன்னோர்கள்லாம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாங்க, வெள்ளையாவா இருந்தாங்க. எல்லாருமே பேசுறதோ இல்லை ட்ரெஸ் பண்ணுறதோ கூட அந்த விஷயம்லாம் நம்ம எவால்வ் ஆகி தான் இன்னைக்கான ஒரு கல்ச்சருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க ஆரம்பத்தில் அப்படின்னும் போது அங்கே கலருங்கிறது ஒரு விஷயமாவே இல்லை. இப்போதான் கலருங்கிறது ஒரு விஷயமா வச்சு நம்ம அதை பெருசாக்கிட்டு இருக்கோம், பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல இது சோப்புங்க ஆமாங்க, அது கமர்ஷியலுக்காக அந்த சோப்பை வாங்க வைக்கணும், இல்லை அந்த ப்ராடக்டை வாங்க வைக்கணும், இல்லை நம்ம பியூட்டின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட, காஸ்மெட்டிக்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லியில் ஆரம்பித்து மற்ற ப்ராடக்ட்ஸ் நிறைய, இதை போட்டால் ஒயிட் ஆகிடும், அதை போட்டால் செஞ்சிருவோம், இதை போட்டால் பிம்பிள்ஸ் போயிடும் அப்படின்னா எல்லாமே இது கமர்ஷியலுக்காக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஓகே, அவங்கவுங்களுக்கு அது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதை யூஸ் பண்ண முடியாத இடத்துல இருக்க, அஃபோர்ட் பண்ண முடியாத இடத்துல ஒரு காஸ்ட்லி காஸ்மெட்டிக்ஸை அஃபோர்ட் பண்ண முடியாத இடத்துல இருக்கவங்களுக்கோ, இல்லை அது வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிற இடத்துலையும் நானாக இருந்துக்கிறேன், நான் வெள்ளையாகணும்னு அவசியம் இல்லை, எனக்கு என் கலர் பிடிச்சிருக்கு, என்னோட ஸ்கின் டோன் இதுதான், என்னோட நேச்சர் கலர் இதுதான் அப்படின்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் இதுவே தவிர அதை மற்றவங்க பாடி ஷேமிங் பண்ணுறது சரியில்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு போய் அதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களோ, இல்லை நேச்சுரலாகவே அந்த ஒரு கலர் கம்மியாக இருக்கவங்களோ அதை மட்டம் தட்டாதீங்க அப்படிங்கிற இடத்துல அது சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்துல நான் சாய் பல்லவியும் சொல்லணுங்க. ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட அவங்களோட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, அவங்க கொஞ்சம் நல்ல கலராக ஃபேராக இருக்காங்க, அவங்க ஹீரோயினாக இருக்காங்க நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் அவங்கள ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கேட்டாங்களா பண்ணுறதுக்கு, ஃபேர் அண்ட் லவ்லி சம் பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ்க்காக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க நடிக்க சொல்லி. அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி, ஏன்னா அவங்க தங்கச்சிக்கு கொஞ்சம் கலர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் போல், அதனால் இந்த இதில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நான் நடித்தேன் அப்படின்னு சொன்னால் என் தங்கச்சியே நான் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கலர் கம்மியாக இருக்கவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்க இந்த மாதிரி விஷயங்களில் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன், சாரி நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க தங்கச்சிக்காக சொன்னதாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு சோஷியல் மெசேஜை பணத்துக்காக அவங்க அதை பண்ணாமல், ஆனால் இது யாரோ ஒருத்தரை ஹர்ட் பண்ணும், அப்போ கலர் கம்மியாக இருக்கவங்க இதனால் ஹர்ட் ஆவாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல அவங்க பர்சனலாக அவங்க
தங்கச்சியுமே வச்சு பேசினது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்னு தெரியல. அந்த விஷயத்த இது ஸ்பெசிஃபிக்காக சாய் பல்லவி வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணாங்க, அதில் நடிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது நான் பண்ணால் கலர் கம்மியாக இருக்க இல்லை இன்ஃபீரியருக்குள்ளே இருக்க என் தங்கச்சி அதை அஃபெக்ட் பண்ணோன்னா எனக்கு அது தேவையில்லை, நான் அதில் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி. ஸோ இந்த இடத்துல கலர் கம்மியாக இருக்காங்க இல்லை கலராக இருக்காங்கன்றது ஒரு விஷயம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒன்று இருக்குது, இல்லை அவங்கவுங்களுக்கான ஒரு நேச்சுரலாக ஒரு கலர் இருக்குது, இல்லை அவங்களோட ஸ்கின் டோன் அப்படி இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத விட அதை மட்டன் தட்டாதீங்க அப்படிங்கிறத யதார்த்தமான விஷயம். ஸோ சோப்புங்கிறது அது ஒரு கிளென்சர் தாங்க. அது ஒரு கமர்ஷியலுக்காக இப்போ டெய்லி குளிக்கணும் செய்யணும், 2 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணணும் எல்லாம் சொன்னதுலாம் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் செய்யணும், அந்த ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கறதுங்கிறது வேற. பட் ஆனால் அது அந்த விற்கணும் அந்த ப்ராடக்டை. இப்போ ஒருத்தங்க ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி இல்லை 4 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அந்த ப்ராடக்ட்டில் சொல்லும்போது நீங்கள் 4 வாட்டி இந்த க்ரீம் போட்டிங்கன்னா 4 வாட்டி இந்த சோப்பில் வாஷ் பண்ணிங்கன்னு சொல்லும்போது அது ஆப்வியஸாக கமர்ஷியலாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பண்ணுற ஒரு விஷயம் தானே தவிர அதில் நம்மளுக்கு என்ன தேவையாக இருக்குது, நம்மளுக்கு எது ஃபீல் குட்டாக இருக்குது, எது நம்மளுக்கு ஃபீல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணுமே தவிர அவங்க சொன்னாங்கன்றதுக்காக அது செய்கிற அப்படிங்கிறது திருப்பி அந்த ஒரு கமர்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ட்ராப்குள்ளே மாற்ற விஷயம் தான். ஸோ சோப்புனால எதுவும் மாற போகிறது இல்லை. சோப்புனால அது ஒரு கிளென்சர், அது ஒரு கிளீனிங் ப்ராடக்ட், அவ்வளோதானே தவிர இந்த கலருக்கு இந்த ஸ்கின் டோனுக்கு அதுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் நம்ம ஜனங்களுக்கு வரணும். அப்போ தான் இந்த கமர்ஷியல் ப்ராடக்டில் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்கள வந்து நம்ம பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க கிட்ட நம்ம மாட்டாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க தமிழை பற்றி சொன்ன இன்னொரு வார்த்தையில் தமிழ் வந்து ஒரு ரிச்னஸான லாங்குவேஜ்னு சொன்னது வந்து சூப்பரான உண்மைதாங்க, நிஜமான ஃபேக்ட் தான். அதாவது ஒரு காலத்தில் வந்து மொழியே இல்லாத இடத்துல சைகையில் பேசிகிட்டு இருந்த காலத்தில் எரரே இல்லாமல் நம்ம இலக்கியங்கள் உருவாக்கியிருக்கோம், இலக்கணங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ட்ரையல் அண்ட் எரர்னு ஒரு சைகையை உருவாக்கிட்டு பேசிகிட்டு இருக்க காலத்தில் நம்மளுக்கு வந்து எரரே இல்லாமல் சூப்பராக இலக்கியங்களோ இலக்கணங்களோ நிறைய புக்ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய வேல்யூவான லாங்குவேஜ் அப்படின்னும் போது அது மாடர்ன் லாங்குவேஜ்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து அப்பவே தமிழ்ல அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுதானே மாடர்ன் லாங்குவேஜ். ஸோ வந்து நீங்க சுத்த தமிழ்ல பேசணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் தமிழ் பேச பழகுங்க. அந்த தமிழை நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற இடத்துல நம்மளோட இன்புட்ஸை போடலாம், தாட் ப்ராசஸை போடலாம். ஒரு நல்ல விஷயங்களை வந்து ஜனங்களுக்கு ரீச் பண்றதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம், சோர்ஸா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த அவங்களோட அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மாதிரி தான் முத்துவுமே. ஆனால் அவர் கேம்குள்ளே போய் அவர் கேம்னு ஒன்று பண்ணிட்டாரு, அதனால எனக்கு பிடிக்கல. பட் ஆனால் மஞ்சரி அங்கேயும் சரி இங்கேயும் சரி அவங்க கேம் ஆடினாங்க. ஆனால் அவங்களா தான் அந்த கேம் ஆடினாங்கன்றது தான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா மஞ்சரி கிட்ட பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. இதை நான் சொல்லலைங்க, ஜாக்கே சொல்லியிருக்காங்க. கேம்காக நான் இப்படியா இருந்தேன்டா அப்படின்லாம் சொல்கிற இடத்துல மஞ்சரி வந்து அவளாக தான் இருந்தா, அவ ஒரு ட்ரூ சோல், அங்கேயும் சரி இங்கேயும் சரி அவளாக தான் இருந்தா அப்படின்னு ஜாக்கே சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது எனக்குமே அது அப்படித்தான் உண்மைன்னு முதல்ல இருந்து தோணுனதுனால தான் நான் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ இன்னொரு இடத்துல பிக் பாஸ் பற்றி இன்னொரு விஷயமும் கண்டிப்பாக அவங்க சொன்னாங்க. இந்த இடத்துல தீபக்கோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க, நான் டிஸ்க்ளைமராகவே சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல அவங்க தீபக் பற்றி தான் சொன்னாங்க. ஆனால் ஓப்பனாக அது தீபக்னு சொல்லலை. ஏன்னா இப்போ கேம் முடிஞ்சிருச்சு, கேம்குள்ளே இருக்கிற விஷயத்தை எடுத்து வச்சு பேசணும்னு அவங்க யோசிச்சாலுமே அது ஒரு ஜென்ரலைஸ்டாக தான் அவங்க பேசினாங்களே தவிர அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் அவங்க சொல்லலை. அதையுமே அவங்க சொல்லி கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க யாரை சொன்னாங்கன்னு எனக்கு டக்குன்னு புரிஞ்சதுனால நான் தீபக் உங்களுக்காக இந்த விஷயத்தை ரிவீல் பண்றேன். ஆனா அவங்க சொன்னது தீபக் தான், ஆனா தீபக்னு சொல்லல, பொதுவா சொன்னாங்க. ஓகேங்களா? அப்படி என்னப்பா சொன்னாங்க தீபக் பத்தினா, இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், நம்ம வீடியோஸ் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கு நீங்க ஜென்யூன் ஜென்டில்மேன் தீபக்கு பட்டம் கொடுத்த இடத்துல, தீபக்கோட கேப்டன்சி சூப்பர்னு சொன்ன இடத்துல மஞ்சரிக்கே நீங்க அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்கல, மஞ்சரிக்கான விஷயத்துல நீங்க பார்ஷியாலிட்டி காட்டினீங்க அப்படின்ற இடத்துல நான் திருப்பி அந்த கொஸ்டினை பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தீபக்கோட கேப்டன்சி அந்த சேர் மேல அந்த மேடை மேல, அவங்க மேடன்னு சொல்லியிருப்பாங்க, நான் டேபிள்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மேடை மேல ஏறி ஒரு ஆம்பளை வந்து அப்படி கெத்தை காட்டும் போது அது கெத்து, கரேஜ், வீரம் அப்படின்லாம் சொல்ற இடத்துல ஒரு பொண்ணு அதை பண்ணியிருந்தா ஒத்துருப்பீங்களா? அது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. அதே மாதிரி அந்த கேன் டாஸ்க்னு அவங்க சொல்லலை, அந்த ஒரு கேனை வந்து 8 உதைக்கிற இடத்துல அதை நான் பண்ணியிருந்தா இந்த சொசைட்டி இப்படி என்னை கொண்டாடி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு அவங்க சொன்ன இந்த 2 விஷயமும் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். திருப்பி நான் சொல்லிட்டே இருந்த விஷயம் தான். அதுவும் மஞ்சரி கூட தான் நான் கம்பேர் பண்ணி சொன்னேன். ஏன்னா இந்த 2 விஷயமுமே மஞ்சரி கூட ஆடும்போது தான் அவரோட
அக்ரஸிவ்னஸ் அப்படி தெரிஞ்சுது. ஆனால் அது அக்ரஸிவ்னஸ்ன்னு தெரியாததை விடவும் அது வீரம், கெத்து, ஒரு 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 ஹீரோயிசம், அதுக்கப்புறம் வந்து அவரோட பிள்ளைக்கு அவர் ஸ்டாரா தெரிகிறாரு, அவரோட பிள்ளைக்கு அவர் தானே ஹீரோ அப்படிங்கிற இடத்துல நம்ம அதை எக்ஸாகரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ற இடத்துல ஏன் மஞ்சரி அவங்களோட குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மா அப்படிங்கறத மீறி ஒரு ஸ்டாரா தெரியக்கூடாதா, ஒரு ஹீரோவா தெரியக்கூடாதா, அவங்க வந்து ஒரு சூப்பர் மாமா தெரியக்கூடாதா அப்படிங்கிற இடத்துல நீங்க அதை வைக்கவே இல்லை. தீபக்கு மட்டும் அந்த ரெக்கக்னேஷனை கொடுத்து தீபக்கு மட்டும் அதை ஹைலைட் பண்ணி அது ஏன் அப்படி காட்டினீங்க அப்படின்னு சொல்ற இடத்துல மஞ்சரி விஷயம்னு வரும்போது தீபக்குள்ள ஒரு பொசிட்டிவ்னஸோ ஜெலஸோ ஏன் அவருக்கே தெரியாம ஒரு பயமோ அவருக்கு இருந்தது. இவங்க நம்மளுக்கு ஹெல்த்தி காம்படிட்டர் அப்படிங்கறத யோசிச்சு அவரு சென்ஸ் பண்ணவரு அந்த காம்படிட்டரை ஹெல்த்தியா அந்த காம்படிஷன் கொண்டு போகணும்னு யோசிக்காம அவரோட அக்ரஸிவ்னஸையும் அவரோட அந்த மேல் ஈகோவையோ அங்கங்க அவர் சாட்டிஸ்ஃபை பண்ண பார்த்தாரு. இல்ல அதை வந்து வெளிக்காட்டாம இருக்கிறதுக்காக அடக்கி வச்சுக்கணும்னு பார்த்தாரு. ஆனா எல்லா இடத்துலயுமே அவர் வந்து அவரோட ஈகோவை வெளிப்படையா காட்டலைன்னாலும் உள்ளுக்கு அது இருந்ததுன்னது அவரோட பிஹேவியர்ல தெரிஞ்சது. அதுல ஒண்ணுதான் அவர் சேர் மேல இந்த மேடை மேல ஏறி நின்று அவரோட கேப்டன்சி எந்த கேப்டன்சி பெஸ்ட்னு வந்து கேம் உள்ளேயும் சரி, கேமுக்கு அப்புறம் வெளில வந்த அப்புறம் சரி, பிபி ஃபினாலேயும் சரி, பிபி கொண்டாட்டத்திலயும் சரி அவரை தூக்கி வச்சு கொண்டாடுற அந்த டீம் அந்த விஷயத்துல ஒரு அந்த வாரம் மேபி மஞ்சரி கேப்டனா இருந்து அதை பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன். பண்ணிட்டு 10 நிமிஷம் கழிச்சு நான் கேப்டனா அதை பண்ணிட்டேன் சாரி, ஆனா அந்த இடத்துல நான் வந்து மஞ்சரியா தான் இருந்தேன். தீபக் சொன்னார்ல அந்த இடத்துல வந்து நான் கேப்டனா அதை பண்ணிருக்கூடாது, ஆனா தீபக்கா பண்ணிட்டேன். கேப்டனா இப்போ வந்து அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணேன் 10 நிமிஷம் கழிச்சு அட்ரஸ் பண்ணார்ல ஒரு விஷயத்த பண்ணிட்டு. அது ஏன் மஞ்சரி பண்ணியிருந்தா, ஏன் ஜாக் பண்ணியிருந்தா, ஏன் சௌந்தர்யா பண்ணியிருந்தா நீங்க இப்படிதான் பேசியிருப்பீங்களா? ஏன் அவங்க செஞ்சாங்க சாரி கேட்டாங்க, இல்லைன்னா அவங்க தான் சொல்லிட்டாங்களா அந்த இடத்துல கேப்டனா இல்லைன்ட்டு அப்புறம் விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு சொல்லியிருப்பீங்களான்னு கேட்டா இல்ல, கண்டிப்பா எக்ஸாகரேட் பண்ணி அந்த இன்னும் நெகட்டிவா அவங்க அந்த கண்டஸ்டன்ட்டை முக்கியமா உங்க ஃபீமேல் கண்டஸ்டன்ட்டா இருக்க பட்சத்துல நீங்க அப்படி தூக்கி அதை பெருசாக்கியிருப்பீங்க, தூக்கி ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆம்பளை செய்யும் போது அதை கெத்தா வீரமா தைரியமா பாக்குற இந்த சொசைட்டி ஒரு பொண்ணு அதை செஞ்சா அப்படியே பாப்பீங்கன்னா கண்டிப்பா இல்ல அப்படின்றாங்க. அதே மாதிரி அந்த கேன் எட்டு வச்ச டாஸ்க்லேயே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். இந்த ரெண்டு விஷயத்தையும் இது வரைக்கும் அந்த கேம்குள்ளேயே யார் அட்ரஸ் பண்ணி இதே மஞ்சரி வந்து கேம்குள்ள மேபி அவங்க ஆல்ரெடி நெகட்டிவா இருக்காங்க, திருப்பி அதை பேசினா இன்னும் நெகட்டிவா தான் தெரியும்ன்றதுக்காக விட்டாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கான ஸ்பேஸ்ன்னு வரும்போது இப்போ வந்து அவங்க கேம்குள்ள இல்லைன்னு வரும்போது இப்போ அவங்க ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு இன்ட்ரி கொடுக்குறாங்கன்னும் போது அவங்களுக்கான ஆதங்கத்தையோ இல்ல ஒரு ஃபீமேலா அவங்களுக்கான உள்ள இருக்க அந்த வலியோ இல்ல உள்ள இருக்க அந்த விஷயங்களையோ அவங்க எடுத்து வைக்கிறது எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது இதை ஜோ மைக்கேல் மாதிரி ஒரு ஆங்கர் முன்னாடி அவங்க ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சது நான் ஹேட்ஸ் ஆஃப் டு மஞ்சரி அப்படின்னு தான் சொல்லுவேன். இது என் மனசுலயுமே உறுத்துக்கிட்டே இருந்த ஒரு ரெண்டு விஷயம். அந்த ரெண்டு விஷயத்துல தீபக் அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணாரே, ஆனாலுமே நீங்க தீபக் ஜென்யூன் ஜென்டில்மேன் சொல்லுங்க தப்பு இல்ல, அவரோட கேப்டன்சி பெஸ்ட்னு சொல்லுங்க தப்பு இல்ல, ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குல்ல. அப்போ வந்து மஞ்சரி கேப்டன்சி சரியில்லை, அப்போ மஞ்சரி திமிர் பிடிச்சவங்க, மஞ்சரி ஆன்டகனிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க ஒன்று பண்ணி ஒரு கிரியேட் பண்ணி விட்டுடுறீங்கல்ல. அது இல்லை சோஷியல் மீடியா ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும் ஏன் முத்துவுமே அந்த இடத்துல மஞ்சரி ப்ரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்டான்ற கான்வர்சேஷனை தீபக் கூட தானே வச்சுக்கிட்டாரு அப்படின்னும் போது முத்து மஞ்சரிக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே. அந்த இடத்துல எங்க அவரும் அவங்க கேம் ஆடுறான், ஏன் விஷால் தப்பு பண்ணும்போது இல்ல விஷால் ஏதோ ஒரு இடத்துல அந்த கேம் அதுவும் ஒரு கேம் தானே மஞ்சரி அப்படின்னு மஞ்சரி கிட்ட விஷால் பத்தி பேசின முத்து அதே மஞ்சரி பத்தி தீபக் கிட்ட பேசும்போது அதுவும் ஒரு டைப் ஆஃப் கேம் தானே, அது அவங்களுக்கு வே ஆஃப் கேம் அவங்க ஆடுறாங்க, அதை நம்ம குத்தம் சொல்ல முடியாது இல்ல அப்படின்னு முத்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னா முத்து அதை சொல்லவே இல்லை. அப்போ தீபக் வந்து நான் யாரையும் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாலும் அவங்க சொன்ன அந்த ரெண்டு விஷயம் அந்த கேன் எட்டு உதச்சது கூட அந்த இடத்துல பவித்ரா வரக்கூடாது மஞ்சரி வரக்கூடாதுன்றதுக்காக தான் தீபக் அந்த கேன் எட்டு உதச்சாரே தவிர அவர் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தா என்ன கேட்டால் அந்த இடத்துல அவர் ரஞ்சித்துக்காக அதை எட்டு உதச்சி ரஞ்சித்தை வின் பண்ண வச்சது ஹீரோயிசம் கிடையாது. ஆனால் அந்த ரெண்டு பொண்ணுங்களில் யாருக்காவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி அவர் பண்ணியிருந்தாருன்னா நானே ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன் தீபக் வந்து ஜென்யூன் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொண்ணுங்களை மட்டம் தட்டி தான் அவர் அந்த இடத்துல ஒரு ரஞ்சித் வந்து டிசர்விங்கே இல்லை அந்த கேப்டன்சி டாஸ்க்கு இல்ல அப்படி அந்த கேப்டன் அவர் பண்ணியும் அதுல அந்த வாரம் தான் ஒரு ஒஸ்டாவே ஆனார் ரஞ்சித் அப்படின்னும் போது நீங்க வந்து டிசர்விங்கே இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட்டுக்காக அவ்வளவு எஃபோர்ட்டை போட்டது டிசர்விங்கா இருக்க ரெண்டு கண்டஸ்டன்ஸ்ல நீங்க மஞ்சரிக்கா அதை போட்டிருக்கலாம் பவித்ராக்கும் நீங்க போட்டிருக்கலாம். ஆனா உங்களுக்கு பவித்ராவையும் பிடிக்கல மஞ்சரியும் பிடிக்கல, ஏன்னா ரெண்டு பேருமே ஹெல்த்தி காம்படிட்டர் நீங்க நினைச்சிட்டீங்க. அப்போ ஹெல்த்தி காம்படிட்டர் கூட தான் அந்த கேம் ஆடுறது தான் ஹெல்த்தியான வெர்ஷன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஹெல்த்தி காம்படிட்டர்லாம் நாமினேட் பண்ணுவீங்க, ஹெல்த்தி காம்படிட்டர்லாம் வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி வந்து டவுன் பண்ணிடுவீங்க உங்க அதிகாரத்தை காமிச்சு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன கேம் ஆடினீங்க? சேஃப் பிளே கேம் தான் ஆடிருக்கீங்க. அது ஸ்மார்ட் பிளேன் கூட நான் சொல்ல மாட்டேன். ஸ்மார்ட் பிளேன்னு சொன்னா கூட அதுல ஒரு விஷயம் இருக்கணும், ஒரு எஃபோர்ட் இருக்கணும். இது வந்து ஃபுல்லா சேஃப் பிளே அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த கேன் டாஸ்க்ல ஒருவேளை மஞ்சரி அப்படி எட்டு உதச்சிருந்தாங்கன்னா அவங்க ஒரு அத்லெட்டிக்கா இருந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா இருந்து எட்டு உதச்சிருந்தா இதே மாதிரி இந்த சொசைட்டி சூப்பரா கேம் ஆடினாங்கப்பா, செம்மையா ஆடினாங்கப்பா, ஒரு பொண்ணா இருந்தாலும் செம்மையா ஆடினாங்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்களான்னா இல்ல. ஒரு பொண்ணு அது எப்படா ஒரு டாஸ்க்ல அதே தீபக் சொல்லியிருப்பாரு, அங்க தீபக்கை கொண்டாடினா சத்யா சொல்லியிருப்பாரு, தீபக்கை கொண்டாடினா
கொண்டாடினா பாய்ஸ் டீம் சொல்லியிருக்கோம், தீபாவை கொண்டாடினா என்ன அன்ஷிதால உடனே வந்து கட்டி பிடிச்சி சூப்பர்னு சொன்னா அன்ஷிதா சொல்லியிருப்பாங்க வந்து என்னென்ன ஒரு பொண்ணு இப்படியே ஆடுவா, என்னதான் டாஸ்காக இருந்தாலும் அந்த கோவம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்படி எட்டி உதைக்க முடியுமா, அப்படி ஆடிட முடியுமா ஒரு டாஸ்க்கை, இருக்கட்டுமே இப்போ என்ன டாஸ்க் தானே, தோத்தா என்ன அடுத்த டாஸ்க் இருக்கு, அதுக்குன்னு அவ்வளோ அக்ரெசிவாக ஆடுவாங்களா அப்படின்னு உடனே ஒரு பிளேம் ஷிஃப்ட் அந்த பொண்ணு மேலே போட்டிருப்பீங்க. அப்படின்னா ஒரே விஷயம்தான், அது ஒரே டாஸ்க் தான், வின் பண்ணுறதோ இல்லை தோக்கிறதோ அந்த கேம்க்கான ஒரு நார்மல் விஷயம்தான் அப்படின்னாலுமே, அதில் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது 2 பேருக்குமே பொதுவான விஷயம்தான் அப்படின்னு சொன்னாலுமே, அதே ஸ்ட்ராட்டஜியோ அதே டாக்டிக்ஸோ அதே ஒரு பொட்டன்ஷியல் எஃபோர்ட்டோ ஒரு பொண்ணு பண்ணும்போது அதுக்கான ரெக்கக்னிஷனோ ஒரு பையன் பண்ணும்போது அதுக்கான ரெக்கக்னிஷனோ கெத்துன்னு சொல்கிற இடத்துல ஒரு பொண்ணு அங்கே திமுறா தெரியவா, இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பையன் பண்ணும்போது அது பெருமையாக பேசுகிற இதே உலகம், ஜாக்லின் ஒரு விஷயம் பண்ணும்போது இல்லை இவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க, அதாவது இங்கிலீஷில் ஸ்ட்ராட்டஜின்னு விஷாலோ முத்துவோ இல்லைனா தீபக்கோ பண்ணால் அது சேஃப் பிளே ஸ்மார்ட் பிளே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிற நம்ம, இதே ஜாக்லினோ சௌந்தர்யாவோ இல்லை இன்னும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸாக இருக்கிற தர்ஷிகாவோ ஆனந்தி யாரோ பண்ணால் அது ஆனந்தியே ஃபுட் பாய்சன்னு விஷ பாட்டில்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக்லினை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு எமோஷன் பண்ணி கேம் ஆடுறாங்கன்னு சொல்கிறோம். மஞ்சரியை அவங்க ஆடுறதுல ஒரு கேமாக பஜாரி சண்டைக்கோழி மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படின்னு சொன்னால் இது புரியல. ஸ்ட்ராட்டஜினா 2 பேருக்கும் சேம் தானே, தப்புனா 2மே தப்பு தானே, சரினா 2மே சரி தானே. ஆனால் மேலோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு விஷயமும் ஃபீமேலோட பெர்ஸ்பெக்டிவ் ஒரு விஷயமும் ஏன் இப்படி வந்து உல்ட்ரா என்ன சொல்கிறது அல்ட்ரா பெல்ட்டி அடிக்கிற மாதிரி ஏன் அப்படியே அப்பட்டமாக ஒரு உண்மையாக ஒரு ஹிடன் அஜெண்டாவை மறைச்சி பேசுகிறீங்க, ஆம்பளைக்கு ஒரு நியாயம் பொம்பளைக்கு ஒரு நியாயம் பேசுகிறீங்க அப்படிங்கிறத அவங்க அப்பட்டமாக எடுத்து வச்சாங்க. இந்த இடத்துல இப்போ நீங்கள் கத்தி பேசும்போதே பஜாரின்னு சொல்கிறாங்க சண்டைக்கோழின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்போது அந்த இடத்துல நான் வந்து செஞ்சால் சண்டே ஆயிடுச்சு. ஆனால் நான் பேசினதே சண்டே ஆக்குற அளவுக்கு என்ன பிராண்டிங் பண்ணுறது அதே ஒரு பூமர் தனம் தான் அப்படின்னும் போது அது ஆப்வியஸாக அப்படி தானே பண்ணாங்க. அந்த மஞ்சரி வந்து வேணும்னே சண்டை வலிக்கிறது செய்யறது அப்படின்லாம் சொல்கிற இடத்துல இது வந்து ஒரு பொண்ணுக்கான விஷயம். நீங்கள் இப்போ இந்த அந்த ரெட் நூல் போய் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் அந்த இன்டர்வியூ கமெண்ட் செக்ஷனில் கீழே ஃபர்ஸ்ட்லேயே ஒரு கமெண்ட்ஸ் இருக்கும். அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆமாம் இப்படி பிரித்து ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்கறதுனால தான் ஜாக்லினுக்கு டைட்டில் வின்னரே கொடுக்கல, ஒருவேளை ஜாக்லின் பையனாக இருந்திருந்தால் டைட்டில் வின்னர் ஆக்கியிருப்பாங்க. இப்படி பிரித்து பேசி தான் ஒரு பொண்ணு ஒரு விஷயத்தை பண்ணும்போது தப்பாக ஹைலைட்டாக பண்ணுறதும், ஒரு பையன் சாதாரணமாக ஒரு விஷயத்தை பண்ணாலும் அதை சூப்பராக பாசிட்டிவாக ஹைலைட் பண்ணுறதும், தீபக் மாதிரி ஆளுங்க முத்து மாதிரி ஆளுங்க அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட்லேயே அது இருக்குது. அப்படின்னா இதுதான் இந்த சொசைட்டியில் நடக்குது அப்படின்னு சொன்னால் இது அவங்க அழகாகவே ரொம்ப அழகாக இந்த இன்டர்வியூஸில் எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜோ மைக்கேல் கேட்டார், சரி ஓகே சிங்கப்பெண்ணுன்னு வந்து இப்படி மட்டன் தட்டுற அதே பாய்ஸ் நடுவில் கேர்ள்ஸை வந்து தூக்கி பேசுகிற சிங்கப்பெண்ணுன்னு சொல்கிற ஆளுங்களும் இருக்க தானே செய்கிறாங்க, அந்த ஜென்ஸும் இருக்க தானே செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதான் சொன்னாங்க. அதுதான் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது சிங்கப்பெண்ணே அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஜென்ஸும் இருக்க தானே செய்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் எங்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடவும் வேணாம், போட்டு மிதிக்கவும் வேணாம், எங்களாவே விட்டுருங்களேன்ப்பா, நாங்கள் அப்படியே வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதே தான், நீங்கள் வந்து ரொம்ப மட்டமும் தட்ட வேண்டாம், இல்லை ஹைஃபையாக தள்ள தூக்கி வச்சும் கொண்டாட வேண்டாம். ஸோ அவங்களா இருக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுங்களேன், நாங்களாக இருந்துட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரொம்ப அழகாகவே சொன்னாங்க. ஸோ ஒருத்தங்களை க்ளோரிஃபை பண்ணுறாங்க, அதுவும் முக்கியமாக ஒரு பொண்ணை க்ளோரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னாலே அது அவங்க வீடாக இருக்கட்டும் சொசைட்டியாக இருக்கும், வீட்டுக்குள்ளே ஓகே அவங்க வீட்டு பொண்ணு அவங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தூக்கி வச்சு கொண்டாடுற ஃபேமிலிஸ் இருக்காங்க, அதாவது பியூர் லவ்வோட கொண்டாடுற ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஆனால் அதை பாலிடிக்ஸோட ஒரு சிலர் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஹிடன் அஜெண்டாவையும் பார்க்கணும் அப்படின்னு அவங்க அழகாக சொன்ன விதம். இப்போ ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் ஒரு லவ் பண்ணுறானே வச்சுக்கோமே, இல்லைனா வந்து அந்த வீட்டில் வேலைக்கு போக வேணாம்னு சொல்கிறாங்க, இல்லை அந்த பொண்ணு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறா அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டு பொண்ணுங்களாம் அப்படி செய்ய மாட்டாங்கம்மா, நம்ம வீட்டு பொண்ணுங்களாம் அப்படி பேச மாட்டாங்கம்மா, நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்குலாம் வேலைக்கு போகிறதுலாம் பழக்கமே இல்லைம்மா அப்படின்லாம் சொல்கிற இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கான ஸ்பேஸை வந்து அந்த இடத்துல ரொம்ப ஸ்மார்ட்டாக கட் பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக அவாய்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அவள் சொந்த காலில் நிற்கணும், இல்லை அவளுக்கு சுயமாக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான அத்தாரிட்டியை கொடுக்காம அந்த டெசிஷனையும் இவங்களே எடுக்கணும். அது ஃபேமிலி கௌரவம், இல்லை நம்ம ஃபேமிலிக்குள்ளே இப்படி தான் நீ எவ்வளோ நீ எவ்வளோ நல்ல பொண்ணு, நீ எவ்வளோ மெச்சூர்டான பொண்ணுன்னு நினச்சா, நீ போய் இப்படி யோசிப்பியா, நீ போய் இப்படி பேசுவியான்னு சொல்கிற இடத்துல அங்கே ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு. சோ அவங்க ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு யோசிக்கிற இடத்துல நம்ம அது அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுமே தவிர அவங்க சொல்றாங்கன்றதுக்காக செய்யாம நம்மளுக்கு அது சரியா இருக்குமா, நம்மளுக்கு அது ப்ரொடக்டிவா இருக்குமா, நம்மளுக்கு நம்ம விஷயத்துக்கு அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அதுல என்ன பிளஸ் மைனஸ் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணணுமே தவிர இது வந்து மற்றவங்க சொல்றாங்கன்றதுக்காக செய்யக்கூடாது. அதே சமயத்துல தூக்கி வச்சு பேசுறாங்க அப்படின்னா ஒரேடியா அதுக்காக மட்டும் அவங்க சொல்றது சரின்னு சொல்லாம அதை தூக்கி வச்சு பேசுறதுக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் இருக்கு, என்ன ஹிடன் அஜெண்டா இருக்கு அப்படிங்கறதையும் யோசிச்சுட்டு நம்ம அந்த டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லி சூப்பரான ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்க. நீ நல்ல பொண்ணுமா, நீ வந்து எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா,
நீ எல்லாம் இப்படி யோசிச்சினா எப்படிமா வேலைக்கு போனோம்னா அது எப்படிமா நம்ம குடும்பத்துக்கு சரியா வரும்? நீ எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைச்சினா அது எப்படிமா, அதெல்லாம் எப்படிமா சரியா வரும்? இப்படிலாம் வந்து நம்ம குடும்பத்தில் யாரும் செஞ்சிருப்பாங்களாமா? நீ இப்படி சொல்றியம்மா, இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா? அப்படிலாம் அந்த பொண்ணு வச்சு பேசும்போது நம்ம வீட்டாளுங்க நம்ம மேலே எவ்வளோ மதிப்பு வச்சிருக்காங்க, நம்ம வீட்டாளுங்க நம்மளை வந்து எவ்வளோ வந்து நம்புறாங்க. அப்போ அவங்கள மாரி நம்ம ஒரு விஷயம் செய்யணுமா அப்படின்ற இடத்துல அந்த பொண்ணுக்கான செல்ஃப் ஸ்பேஸ் கம்மியாகுது, அந்த பொண்ணுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்குது, அந்த பொண்ணுக்கான அந்த ஒரு செல்ஃபா அவ எதையாச்சும் செய்யணும் சாதிக்கணும்னு நினைக்கிற இடத்துல அங்க ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுட்டு நம்ம எல்லாருமே ஒரு பொண்ணு அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கான ஸ்பேஸையும் விட்டு கொடுக்க கூடாது. அதே சமயத்துல சொசைட்டிக்கும் நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கத்துக்கிற இடத்துல ரொம்பவே தெளிவா கிளாரிட்டியோட அவங்களோட ஸ்பீச் ரொம்ப போல்டா ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி அப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்து சண்டைக்கோழின்னு அப்படின்னு நான் வந்து பேசினதுனாலையோ கத்தி பேசினதுனாலையோ பஜார் இன்னும் சண்டைக்கோழின்னு என்னை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் வரும்போது அவங்க சொல்கிறாங்க, அப்படி சொன்னாங்கன்னா அப்படி சொல்கிறவங்க சொல்லட்டும், அவங்க என்ன சண்டைக்கோழியாக வச்சுக்கிட்டோம் பஜாரியாக வச்சுக்கிட்டோம் எப்படி வேணால் வச்சுக்கிட்டோம். அந்த இடத்துல நான் பேசினது சிலருக்கு வந்து அது சண்டையாக தெரிஞ்சுது. ஓகே, நான் அதை சண்டை போடணும்னு செய்யலை, பட் ஆனால் நான் பேசினது சண்டையாக தெரிஞ்சதுன்னா ஓகே, அது ஒரு பிராண்டிங் பண்ணுறாங்கல்ல, அந்த பிராண்டிங் தான் நான் பூமர்னு சொல்லுவேன்னு சூப்பராக ஒரு அடி சொன்னாங்க, ஒரு போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னங்க ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த விஷயம் தப்பா சரியான்னு பார்க்காம அதை பொண்ணு சேரால பையன் சேரால நீங்க ஸ்பிளிட் பண்ணி பாக்குறீங்கல்ல. இப்போ ஒரு ஸ்மோக்கிங்னு எடுத்துக்கோங்க, ட்ரிங்க்ஸ்னு எடுத்துக்கோங்க. நம்ம அஜித் சார் சொன்ன மாதிரி தான், ஸ்மோக்குன்னு வரும்போது 2 பேரும் செஞ்சாலும் தப்பு தான், அப்புறம் ட்ரிங்க்னு வந்துச்சுனாலும் அது 2 பேரும் செஞ்சாலும் தப்பு தான். அது ஏன் ஆம்பளை செய்யும்போது அது தப்புன்னு சொல்லாது இந்த சொசைட்டி, பொம்பளை செய்யும்போது தப்புன்னு சொல்லுது அப்படின்னு சொல்ற இடத்துல தப்புனா 2மே தப்பு தான். அப்போ வேலைக்கு போறது வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்ன்ற ஒரு ஆசை வரும்போது அது ஆம்பளை பையன் ஆசைப்பட்டான் அப்படின்னா அது சூப்பர்னு சொல்ற இடத்துல பொம்பளை பொண்ணு அதை ஆசைப்பட்டா அது எப்படி வெளிநாட்டுக்கு அனுப்புறது செய்யறது, அது எப்படி நீ வந்து தனியா போய் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பா அப்படின்னா ஓகே, அங்க அவங்க சேஃப்டி பர்பஸ்க்காக சொல்றதா இருக்கலாம். ஆனா எல்லா ஃபேமிலியுமே சேஃப்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் சொல்றாங்களா, இல்ல அதுக்கு பின்னாடி ஹிடன் அஜெண்டா எதுவும் இல்லையா அப்படின்னும் போது நம்மள சுத்தி இருக்கவங்க நிஜமாவே நம்ம மேல அக்கறை எடுத்து அந்த விஷயத்த சொல்றாங்களா, நம்மளுக்கு ப்ரொடக்டிவா இருக்கிறதுனால அந்த விஷயத்த சொல்றாங்களா, நம்மளுக்கு ப்ரொடக்டிவா இருக்கணும்ன்றதுக்காக அந்த விஷயத்த சொல்றாங்களான்னு நம்மள சுத்தி இருக்கவங்க எப்படிப்பட்டவங்க, அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலி சர்க்கிளா இருக்கலாம், சுத்தி நம்ம பழகிற கலீக்ஸா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா நிஜமாவே அவங்க நம்ம மேல இருக்க லவ் அண்ட் கேர்லயோ அஃபெக்ஷன்ல மட்டும்தான் அதை சொல்றாங்கன்னா நம்ம அதை எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா ஒரு சில பாலிடிக்ஸோட அதை சொல்றாங்கன்னா ஹிடன் அஜெண்டாவோட சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம யோசிக்க வேண்டிய இடத்துல யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா அவங்க சொன்னாங்க. இது பொண்ணுங்களுக்கே இருக்க வேண்டிய கிளாரிட்டி, அது லவ் ஆகட்டும், மேரேஜ் லைஃப் ஆகட்டும், கரியர் ஆகட்டும், இல்லைனா வந்து ஃபேமிலிக்கான எமோஷனல் பாண்டிங் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே நம்ம அதை எங்கே கொடுக்கணும், இல்லை அதுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு அவங்க டிசர்விங் தானா அப்படிங்கிற இடத்துலேருந்து யோசிச்சு செய்யணுன்ற கிளாரிட்டி ஒரு பொண்ணுக்கு நிறையவே இன்னைக்கான சூழலுக்கு நிறைய இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட புரிதலுமே. இந்த இடத்துல வந்து இவங்க சூப்பராக ஒரு கொஸ்டின் வந்து இவங்க கேட்குறாங்க, இவர் ஜோ மைக்கேல் கேட்குறாரு, உங்களை நாங்கள் ரஃப் அண்ட் டஃபாக ஹார்டாக இப்படி தான் பார்த்துருக்கோம், ஃபன் சைடுன்னு ஒன்று இருக்கா மஞ்சரிக்கு, அது எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அழகாக சொல்கிறாங்க, எனக்குமே சிரிச்சு பேச பிடிக்கும், பேசும்போது சந்தானம் சார் டைலாக்கோ வடிவேல் சார் காமெடியோ கவுண்டமணி சார் காமெடியோ சொல்லி அதோடு சேர்ந்து அந்த கோ வித் ஃப்ளோவில் ஜாலியாக பேசணும் கவுண்டர் போடணும்லாம் எனக்கு தோணும். பட் ஆனால் என்னோட அந்த ஃபன் சைடோ அந்த சைல்டிஷ்னஸையோ நான் வந்து எல்லார்கிட்டையும் காட்டணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது என்னோட வல்னரபிள் சைடு அப்படின்னு அவங்க சூப்பராக சொன்னாங்க. இது அவங்க இங்கே மட்டும் சொல்லலை, ஜாக்கோட ஃபேன்ஸ் மீட்லேயுமே ஜாக்குமே இந்த அட்வைஸை வந்து மஞ்சரிக்கு சொல்லியிருப்பாங்க. மஞ்சரிக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்கிறீங்க அப்படின்னு சோபனா கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை அவள் வந்து ரஃப் அண்ட் டஃபாகவே எப்பயும் இருக்க மாதிரியே இருக்கும், கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கலாம்ல, நமக்குள்ள இருக்க இன்னர் சைல்டையும் கொஞ்சம் வெளிப்படுத்தலாம்ல, சைல்டிஷாவும் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி மஞ்சரிக்கு ஜாக்லின் அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்பயுமே அவங்க இதே பதில் தான் சொல்லுவாங்க, அது எனக்கான ஒரு வல்னரபிள் சைடுனா அதை நான் எல்லார்கிட்டையும் காட்டணும்னு அவசியம் இல்லை, அங்கே நான் ஒரு மாஸ்க் போட்டிருக்கேன், ஸோ அந்த மாஸ்க்குள்ள நான் வந்து ரஃப் அண்ட் டஃப் இல்லை நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு விஷயம் நான் பண்ணுறேன்னா அதுதான் எனக்கு நான் வந்து ஓப்பனாக எல்லார்கிட்டையும் பண்ணுறதுன்றது கிடையாது. என்னோட க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட மட்டும்தான் நான் என்னோட வல்னரபிள் சைடையோ என்னோட ஃபன் சைடையோ என்னோட சைல்டிஷ்னஸையும் எனக்குள்ளேயுமே வந்து ஒரு ஸ்மூத் சைடு இருக்குன்னு நான் காட்டணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும், யூ ஷுட் பி ஏர்னிங் அப்படிங்கிறாங்க. ஸோ யூ ஷுட் என்ன சொல்கிறது, நீங்கள் அதை ஏர்ன் பண்ணணும். என்கிட்ட இருந்து ஓகே நான் உன்னை நம்பி பேசலாம், உங்ககிட்ட நான் ஃபன்னாக இருக்கலாம், உங்ககிட்ட நான் ஜாலியாக இருக்கலாம், நீ என்னை வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டேன், உங்ககிட்ட நான் ஃபில்டர் இல்லாமல் பழகலாம், ஃபில்டர் இல்லாமல் பேசலாம், ஃபில்டர் இல்லாமல் ஜோக் பண்ணலாம் அப்படின்னா அப்போ வந்து என்னோட லவ்க்கோ என்னோட ட்ரஸ்ட்டுக்கோ நீ ஏர்னிங் இருக்கணும், அப்போ தான் என்னால் அதை காட்ட முடியும்னா நான் எனக்கான ஒரு சிலரை மட்டும்தான் அப்படி வச்சிருப்பேன், அவங்க கிட்ட மட்டும்தான் நான் என்னோட சைடை காட்டுவேன், நான் எல்லார்கிட்டையும் காட்டணும்னு அவசியம் இல்லை. மற்ற நேரத்தில் நான் மாஸ்க்
போட்டு தான் இருப்பா அப்படின்னா. மாஸ்க்குன்னு இந்த இடத்துல அவங்க சொல்கிறது சோபனா அவங்க இன்னொரு செக்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. மாஸ்க்கு நீங்கள் எதை சொல்லுங்கள், ஆமாம் நான் இப்படி தான் போல்டு பிரேவ் அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்காக இப்படி தான் மஞ்சரினா இப்படி தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இப்படி பேசுவாங்க, அவங்க டப்புன்னு முகத்துக்கு நேராக பேசிடுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக பேசிடுவாங்கன்றது நான் எனக்கு போட்டிருக்க மாஸ்க். ஆனால் அந்த மாஸ்க்கை கழட்டிட்டு நானாக இருக்கணும்னா அது எனக்கு இருக்கிற நான் ஏர்ன் ட்ரஸ்ட்டு என்கிட்ட ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ணவங்களோ இல்லை நான் ட்ரஸ்ட்டாக நம்புறவங்க கிட்ட மட்டும்தான் நான் அப்படி இருப்பேன்னு அவங்க அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க. இது நிஜமாவே சொசைட்டியில் நம்ம கேர்ள்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். நம்ம எல்லார்கிட்டையுமே ஓப்பனாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே ஜாலியாக இருக்கும், எல்லாரையுமே நம்பிடுறோம். நான் வந்து ஒரு எமோஷன் பர்சனாக நான் என்னோட எமோஷனலை எல்லார்கிட்டையும் கொடுத்துருவேன். அதே மாதிரி நான் அந்த சைட்லேருந்து எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொடுத்துட்டு அந்த சைட்லேருந்து வரலனாலும் நம்மளுக்கு ஹர்ட் ஆகும். இல்லை நம்ம கொடுக்குறோன்றதுக்காகவே அந்த சைட்லேருந்து நம்மளை அபியூஸும் பண்ணுவாங்க. அது வேர்பல் அபியூஸாக இருக்கலாம், டொமஸ்டிக்கல் அபியூஸாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்காம இருக்கணும்னா நம்ம யார்கிட்ட எந்த அளவுக்கு வந்து பவுண்டரி செட் பண்ணணும், எந்த அளவுக்கு பவுண்டரியே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளை சுற்றி இருக்கவங்க கிட்ட நம்ம தான் அதை வந்து அனலைஸ் பண்ணி நம்மளா எங்கே இருக்கணும், இல்லை நம்ம கொஞ்சம் மாஸ்க் போட்டு எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து மஞ்சரி சொன்ன விஷயம் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இதை பற்றி இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்குது. அவங்க நிலவு எப்படி வளர்க்கணும்னு சொன்னது அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.